الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் சுஹதாக்களின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் உலகளாவிய பல லட்சம் மக்கள்கள் ஒரு அழகான ஒரு புனிதமான ஒரு இடத்தை நோக்கி மார்க்கத்தின் ஃபர்தான ஒரு புனித கடமையான ஹஜ்ஜுடைய பயணத்தை துவங்கிவிட்டார்கள். கடந்த வாரம் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஹஜ்ஜு செய்தவர்களுக்கும் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கும் இனிமே வாழ்நாளில் அதிகமாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்களுக்கும் ஒரு சில உபதேசங்களை நாம் சொல்லி இருந்தோம். இவ்வாண்டு செல்லக்கூடியவர்கள் மற்றும் இன்னும் வாழ்க்கையில் ஹஜ்ஜு செய்ய வேண்டி ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்காக மக்களுக்காக ஒரு சில செய்திகளை நாம் அங்கு எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு அமல் செய்ய வேண்டும், எந்த நோக்கத்தோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு சில செய்திகளை நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் முதல் விஷயம் நமக்கு தல்பியா. எப்பொழுது வீட்டிலிருந்து நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் பயணத்தை துவங்கி விடுகிறோமோ அந்த வீட்டிலிருந்து வாசலில் இருந்து நாம் வெளியேற அந்த சமயத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த தல்பியா நாம் ஹஜ்ஜுடைய அமலை முடித்து, அதாவது முஸ்தலிஃபாவை முடித்தும் மினாவை நாம் முடிக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த தல்பியாவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுவரையிலும் நீங்கள் செய்ய வேண்டிய அதிக அழகலமான இருக்க வேண்டிய ஒரு திக்ர் தல்பியா. இது முதலாவது விஷயம். அடுத்தபடியாக ஒரு பயணத்திற்கு நாம் செல்லும் போது ஒரு டெஸ்டினேஷனை நம்ம வச்சுட்டோம். இங்கே தான் நம்ம போகிறோன்றதுனால ஒரு டெஸ்டினேஷனை நம்ம செட் பண்ணிடுறோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு அழகான இடத்த பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக வேண்டிய பஸ்ஸில் ஏறி நம்ம போவோமா? மாட்டோம். எங்கே நம்ம டெஸ்டினேஷன் வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டியதுதான் ஒரு அறிவாளியுடைய புத்திசாலித்தனம். இப்போ இந்த கஅபத்துல்லாவை நோக்கி இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற இந்த சமயத்துல நீங்க செல்லக்கூடிய பாதைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜித்தாவினுடைய ஏர்போர்ட்டு, இன்னும் நீங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புகின்ற பல ஏர்போர்ட்டுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, நீங்க வாழ்க்கையில முதல் முறை நீங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு பயணம் செய்றீங்க, இல்ல வாழ்க்கையில முதல் தடவை நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த இடத்தினுடைய பிரம்மாண்டங்களும் கவர்ச்சிகளும் உங்களுடைய உள்ளத்தை கவரும். அந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தல்பியாவை சொல்லிவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஐஷா அல் ஐஷத்து அல் ஆஹிரா, இந்த மாதிரி வாழ்வு என்பது இவ்வுலகத்தில் உள்ள வாழ்வு அல்ல, மறுமையினுடைய வாழ்வு தான் எனக்கு மிகப்பெரிய வாழ்வு என்பதாக உங்களுடைய உள்ளத்தை சரிப்படுத்தி எந்த கவர்ச்சிகளுக்கும் உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்காமல் கஅபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் என்ன செய்யணும்? பயணத்தை செய்யணும். இன்னைக்கு ஹஜ் அப்படின்னு சொல்றது ஒரு சுற்றுலா நவுதுபில்லா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அங்க நிலவிட்டு இருக்குது. முதல்ல 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று
ஹஜ்ஜு செய்தவர்களை காட்டிலும் இன்னைக்கு செல்லக்கூடிய நபர்களில் பெரும்பான்மையான மக்கள் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகும் அளவிற்கு இன்று உலகத்தினுடைய கவர்ச்சிகளும் உலகத்தினுடைய பெருமைகளும் அவர்களுடைய உள்ளத்தில் நிரம்பிவிட்டன. எனவே நாம் செல்ல வேண்டிய அந்த ஹஜ்ஜுடைய அந்த டெஸ்டினேஷனை தான் நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். கஅபத்துல்லாவின் மீது உண்டான கவர்ச்சியை தான் நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்ற முதல் விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். அடுத்தபடியாக நீங்க இஹ்ராம்லாம் கட்டிட்டு கஅபத்துல்லாக்குள்ள போறீங்க. இப்ப இந்த கஅபத்துல்லாக்குள்ள போகக்கூடிய சமயத்துல ஒரு பரவலான ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கஅபத்துல்லாவை முதல் முறையாக பார்த்து கேட்கின்ற துஆ கபூலாக்கப்படும். இந்த ஹதீஸ்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். முதல் முறையாக கஅபத்துல்லாவை பார்க்கும்போது அப்படி கிடையாது. கஅபத்துல்லாவை எப்பவெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் கேட்கிற துஆக்கள் கபூலாக்கப்படும். இதுதான் தெளிவான ஹதீஸ். இந்த முதல் முறை மட்டும் நான் கஅபத்துல்லாவை பார்த்தோன்னு கேட்ட துஆ கபூலாக்கப்படும் சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. அது தெளிவான ஹதீஸ் கிடையாது. நீங்க எப்பொழுதெல்லாம் கஅபத்துல்லாவை பார்த்து நீங்கள் துஆ கேட்கிறீர்களோ அந்த துஆ கபூலாக்கப்படும் என்பதுதான் தெளிவான ஹதீஸ் என்பதாக நான் நினைவுபடுத்துகிறேன். இது மக்களில் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய செய்தி. சரி, இப்ப கஅபத்துல்லாவை நம்ம முதல் முறையோ அல்லது பார்த்துட்டோம். இப்ப பார்த்த உடனே அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய கவர்ச்சி, அல்லாஹ்வினுடைய இறையச்சம் கூடி அந்த சமயத்துல என்ன துஆ கேட்க வேண்டும் என்று நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். ஆஹா, படபடப்பா காசை கேட்கிறதா, துன்யாவோ ஆகிரத்தை கேட்கிறதா, குடும்பத்துக்காக கேட்கிறதா, நண்பர்களுக்காக கேட்கிறதான்னு பல யோசனைகள் உள்ளத்துல வரும். அதற்கு ஒரு அழகான ஒரு ஒரு அருமையான துஆவை உலமாக்கள் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க அந்த சமயத்துல அல்லாஹும் மக்ஃபிர்லி வலில் முஃமினீன், சின்ன வார்த்தை, ரெண்டு வார்த்தை தான். அல்லாஹும் மக்ஃபிர்லி வலில் முஃமினீன், யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருந்த இனி கியாமத்து நாள் வரையிலும் வாழக்கூடிய அனைத்து முஃமின்களினுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஒரே ஒரு துஆ தான். இதை நீங்க முதல்ல நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துஆவினுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பா. உலகளாவிய வாழ்கின்ற இனி கியாமத்து நாள் வரையிலும் இருக்கக்கூடிய முஃமின்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பா. உலகத்துல இப்ப சொன்ன பார்த்தீங்களா, பலவற்றையான முஃமின்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பகரமாக ஒரு நன்மையை உங்களுக்காக அல்லாஹ் எழுதுவா. ஏன்னா அவங்களுக்காக நம்ம தானே துஆ செய்யறோம், அவர்களுக்கு பகரமாக. அப்ப எத்தனை ஆயிரம் கோடி மக்கள்களினுடைய நன்மைகள் அந்த ஒரு வார்த்தை துஆவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. எனவே முதல்ல நம்ம அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டிய துஆ பாவ மன்னிப்பு, நமக்காக வேண்டியும் உலக மக்கள் அனைத்து முஃமின்களுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த துஆக்களை நீங்க உங்களுடைய உள்ளத்துல வைக்கணும். சரி, அடுத்தபடியாக இந்த தவாஃபுடைய சமயத்துல மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். இப்ப தவாஃபு போயிட்டு இருக்கும்போது நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கையில நிறைய புக்குங்களை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே சுத்துவாங்க. புக்குங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்தந்த துஆனை படிச்சுக்கிட்டே சுத்துவாங்க. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த தவாஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுல ஒவ்வொரு தவாஃபுக்கும் இந்தந்த துஆ ஓதணும், இந்தந்த துஆ தான் ஓதணும்னு எந்த ஒரு சுன்னத்தும் கிடையாது. நீங்க எந்த திக்ர்களை வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு துஆவையும் ஓதி நீங்கள் சுத்தி கொண்டு இருக்கலாம். ஒரே ஒரு துஆவைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய சமயத்துல செய்ய சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு துஆவை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையே முடிஞ்சிடும். இந்த ஒரே ஒரு துஆ மனப்பாடம் பண்ண, சுன்னத்தான துஆ ஒரே ஒரு துஆ. ருக்குனே யமான் அப்படின்னு சொல்லி காபத்துல்லால ஒரு பகுதி இருக்கும். இந்த ருக்குனே யமானுக்கும் ஹஜருல் அஸ்வது கல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் நியமிச்சிருப்பானா. இந்த ருக்குனை யமான நீங்க ஒரு முறை இப்படி சுத்தி வரும்போது நீங்க அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்யணும்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. ஒரே ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன்
வக்கினா அஸாபன்னார். இது ஒண்ணு மட்டும்தான் சுன்னத்தான துவா. நீங்க இந்த துவாவை கேட்கும் போது அந்த 70,000 மலக்குமார்கள் அங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் ஆமீன் சொல்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு துவா. நீங்க அந்த சமயத்துல இந்த துவா ஓதி ஹஜ்ருல் அஸ்வதை நீங்க கடந்துட்டீங்கன்னா போதும், ஒரு தவாஃப் முடிஞ்சிச்சு. இப்படியாக நீங்க 7 தவாஃப்கள் செய்யும் போது ஒவ்வொரு புத்தகத்தையும் தூக்கிக்கிட்டு உள்ள தங்குங்கன்னு அலச வைக்க கூடாது. உங்க மனசுல என்ன துவாப்படுதோ, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தல்பியா, இப்படி என்னென்ன திக்ர்கள் வருதோ உள்ளத்தால நீங்க செஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், இந்த ஒரு துவாவை மட்டும் மனன செஞ்சுட்டு நீங்க உங்களுடைய தவாஃப்களை நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான முறையில் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்தபடியாக இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்குது பார்த்தீங்களா, துல்ஹஜ்ஜினுடைய 8வது நாள் தான் இது ஆரம்பிக்கப்படும். இப்போலேருந்தே போற ஹாஜிகள் எல்லாமே உம்ராக்கள் செஞ்சு கொண்டும் அங்க சென்று என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு தவாஃப் செய்ய முடியுமோ, எவ்வளவு ஜியாரத்து செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த மாதம் இப்போ துல்காதா போயிட்டு துல்ஹஜ்ஜாவினுடைய பிறை ஆரம்பித்தது 8வது நாள் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல் தொடங்கும். இந்த ஹஜ்ஜுடைய அமல் எங்க தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவது நாள் மினால தொடங்கும். இந்த மினாவுல அவங்க 5 வக்து அங்க தொழுவாங்க. இந்த மினாவுல 5 வக்து அவங்க தொழுவாங்க. தொழுதுட்டு அங்கேலேருந்து அவங்களுக்கு இந்த மினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களினுடைய ஆசை பாசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களுடைய ஆசை பாசங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்தடுத்த நாட்கள் நீங்க தங்குவீங்க பாத்தீங்களா, இப்ப மறுநாள் அரஃபால தங்குவீங்க, அடுத்த பிறகு முஸ்தலிஃபாக்கு போவீங்க, முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு போவீங்க. இப்படி அடுத்தடுத்து நீங்க தங்குற எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லாங் டேர்ம் தங்குறதுக்கு நேரமே கிடைக்காது, உங்களுக்கு வக்தே இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்த சுன்னத்தான அமல்களை பெருமானார் ஒவ்வொரு இடமா செஞ்சிருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நேரம் தங்கி ஒரு ஹஜ்ஜுடைய அமலை நீங்க நிறைவேற்றுறீங்கன்னு சொன்னா, அது முதல் நாளான மினாவில தான் நீங்க என்ன செய்வீங்க, ரொம்ப நாள் தங்கியிருப்பீங்க. இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக ஹஜ்ஜு 9வது நாள், 2வது நாள், இந்த துல்ஹஜ்ஜாவினுடைய இந்த 9வது நாள் ரொம்ப மிக முக்கியமான நாள். அதுதான் அரஃபாவினுடைய நாள். இந்த அரஃபாவினுடைய மைதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமீரா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில ஒரு கூடாரம் அமைச்சு தங்குறாங்க. இந்த நமீரான்னு சொல்ற இந்த பகுதி எங்க இருக்குன்னு சொன்னா, அதுல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல பாதி இடம் அரஃபாவை தொட்டு இருக்கும், பாதி இடம் அந்த நமீரான்ற பகுதியை தொட்டு இருக்கும். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி என்ன செய்யறாங்க, துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சமயத்துல சஹாபாக்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த லொஹர் தொழுகைக்கு மத்தியில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, உலகத்துல ரொம்ப பிரம்மாண்டமான அவங்க வாழ்நாள் முழுக்க அவர்கள் செய்த உபதேசங்களை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உரையை அந்த இடத்துல தான், அந்த நமீரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிகழ்த்துறாங்க. இந்த உரையில பெருமானார் ஒரு 3 விஷயத்தை நினைவுபடுத்துறாங்க. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவருடைய உள்ளத்துல இந்த 3 விஷயம் பழகலன்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜு கபூலாக்கப்படுமான்றதே சந்தேகம்தான். ஏன்னா அங்க நினைவுபடுத்துவாங்க, ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்லுவாங்க. ஒன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய சங்கையை விட கஅபத்துல்லாவினுடைய சங்கையை போன்று, அதே போல இந்த நகரத்தினுடைய சங்கையை போன்று ஒரு முஸ்லிமினுடைய உயிர் இருக்குது பார்த்தீங்களா, மிகவும் மதிப்பிற்குரிய ஒரு விஷயம். அதே போல 2வது சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமினுடைய செல்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சங்கையை போல ஒரு முஸ்லிமினுடைய செல்வமும் மிக முக்கியம். அடுத்தபடியாக ஒரு முஸ்லிமினுடைய மானம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடங்களுக்கு என்னென்ன சங்கை இருக்கிறதோ இதுவெல்லாம் முஸ்லிம்களினுடைய மானத்திற்கும் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த முஸ்லிமை கொண்டு மற்ற எந்த முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம்
ஏற்படுத்துவதோ, செல்வத்தில் சேதம் ஏற்படுத்துவதோ, மானத்தில் சேதம் ஏற்படுவதோ ஒரு அழகான முஸ்லிமுக்கு பழக்கமாக இருக்கவே கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல ஆணித்தரமா எல்லா சஹாபாக்களுக்கும் பதிக்கிறாங்க. நமக்கும் கியாமத்து நாள் வரையிலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலையும் மற்ற முஸ்லிம்களை மதிக்கக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கணும். தேர்தல் சமயத்துல கூட நான் அதுதான் சொல்லுவேன். ஒரே உம்மத்து ஒரே மனசுன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் இங்கிட்டு நான் இவனுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி இங்கிட்ட இன்னொரு முஸ்லீமை திட்டுறதும், இந்த முஸ்லிம்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம போய் முஸ்லிம்களை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ஓட்டு போடுற அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடந்துச்சு. அதுபோல ஒரு எண்ணத்தை கொண்டு வராதீங்க. ஏன்னா ஒரு முஸ்லிமினுடைய செல்வம் இன்னொரு முஸ்லிமுக்கு முக்கியம். ஒரு தப்பான ஒரு ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு என்ன செய்வாங்க? முஸ்லிம்களுக்கு எதிராக பள்ளிவாசல்களை இடிக்கிறதுக்கும், முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன முஸ்லிம்களுடைய சொத்துக்களை முடக்குவதற்கு செய்வாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய செல்வம் அங்க அடிபடுதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், அவருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அது இந்த விஷயத்துல அடங்குதா இல்லையா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாஜுக்கு நினைவுபடுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் மற்ற முஸ்லிம்களினுடைய கண்ணியம். நீங்க ஹஜ்ஜை முடிச்சு திரும்பும் போது நீங்க எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, பிற முஸ்லிம்களினுடைய கண்ணியத்தை கத்துக்கிட்டு தான் நீங்க ஹஜ்ஜில இருந்து திரும்பி வரணும். இது மிகப்பெரிய ஒரு சுன்னத், அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த அரஃபாக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபா மைதானத்துக்கு போறாங்க. இந்த அரஃபா அப்படின்ற இடத்துக்கு அரஃபா என்று ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னா, ஒரு ரிவாயத்துல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த இடம் இந்த அரஃபா. அரஃபான்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அறிந்து கொண்ட இடம்னு அர்த்தம். அறிந்து கொண்ட, ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்னு அர்த்தம். அரஃபான்றதுக்கு அதுதான் அர்த்தம், அறிவாற்றல், அறிந்து கொண்டவர். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அறிந்து கொண்ட ஒரு இடம் தான் என்ன இடம்? இந்த அரஃபாவினுடைய இந்த மைதானம். இந்த அரஃபாவினுடைய மைதானத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, என் முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், ஒரு மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி முஸ்லிம்கள் இருப்பார்களோ அதுபோல ஒரு காட்சியை இந்த அரஃபாவிலே நீங்க பார்க்கலாம். எல்லாரும் கலர் கலரா ஆடெல்லாம் அணிஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தன்னுடைய நிலையை கருதி துவா செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படியாக அந்த இடத்துல எவ்வளவு துவாக்கள் கேட்கப்படுமோ அந்த துவாவை கேட்பாங்க. இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை செய்யறாங்க. லொஹருடைய தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9வது பெரிய அன்னைக்கு லொஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் பெருமானார் என்ன செய்யறாங்க? ஜம்மு செஞ்சிருவாங்க. 2 தொழுகையும் லொஹர்லயே சேர்த்து வச்சு தொழுதுட்டு தான் அந்த அரஃபாவுடைய மைதானத்துல போய் தங்குவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அரஃபாவினுடைய மைதானம் மிக புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல எல்லா மக்களும் தங்கியாக வேண்டும், எல்லா மக்களும் அந்த இடத்துல துஆக்கள் கடைசி வரையிலும் கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை அங்க செய்யறாங்க. இந்த செஞ்சுட்டு அந்த கடைசி நேரத்துல மகரிபுடைய நேரம் எட்ட போகுது. அதான் அசர் முதல்ல தொழுதுட்டாங்கல்ல, மகரிபுடைய நேரம் எட்டுற சமயத்துல பிலால் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு வராங்க. வந்துட்டு பெருமானார் சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா மக்களையும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பிலால் ரலியல்லாஹு அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருக்க சொல்லி சொல்றாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்துல வந்து ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றாங்க. மக்கள் எல்லோரும் ஆர்வமா கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த அரஃபாவினுடைய மைதானத்துல தங்குனாங்களோ அவர்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு நற்செய்தி சொன்னார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துலதான் ஒரு கவனிக்கணும், இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் உலகத்துல கடன் இருக்குமோ அந்த கடனையும், இந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கடனையும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டான் என்பதாக 2 செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு சேர்ந்து வந்திருக்க எங்களுக்கு மட்டும்தான் இந்த நற்செய்தியா, இல்லை இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரையிலும் ஹஜ் செய்யக்கூடிய உம்மத்துக்கும் இந்த நற்செய்தியான அங்கேயே சஹாபாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
இனி கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் இந்த நற்செய்தி இருக்கிறது. எனவே இந்த அரஃபாவினுடைய மைதானத்துல யார் யாரெல்லாம் வந்து தங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்களுடைய எல்லா வகையான பாவங்களும் மன்னிக்கப்படும். அவர்களுடைய கடன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வார். கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகலாம். அதாவது எப்படின்னு சொன்னா, கடன் வாங்கி அதை அடைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டு நம்ம தாராளமாக நம்ம எங்க போகலாம், கடனை வாங்கிட்டு நம்ம ஹஜ்ஜுக்கு போகலாம். அந்த சூழ்நிலை நம்மள்கிட்ட காசு இருக்காது, ஆனா ஒரு இடமா இருக்கும் அல்லது ஒரு பொருளா இருக்கும், இல்ல நமக்கு தொழில வர வேண்டிய ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை நம்ம குடும்பத்துக்காக என்ன செய்யலாம், கடனா வாங்கிட்டு அதை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக ஹஜ்ஜுக்கு போகலாம். அப்படி கடனேற்று போறாங்க பார்த்தீங்களா, அந்த கடன் அனைத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதாக இந்த இடத்துல இனி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இவ்வாண்டு போகக்கூடியவர்களும் இனி வாழ்க்கையில இனி நான் அதிகமாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் ஆசைப்படக்கூடியவர்களும் மிகவும் ஒரு ஆர்வத்தோட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் தயாராக முடியுமோ தயாராகிடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். ஈரோட்டில் ஒரு நபருக்கு நடந்த ஒரு சம்பவம். இப்போ நீங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னிடத்துல நான் சேவிங்ஸா ஒரு 7 லட்சம் வச்சிருக்கேன், ஒரு இடமா ஒரு 5 லட்சம் வச்சிருக்கேன், இப்போ இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், இதை வச்சுதான் நான் ஒரு தொழிலை முன்னேறுவேன், அல்லது இதை வச்சுதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்ப்பேன்னு உங்க இருக்கிற ஒரு மனநிலையில உள்ளவர்களுக்கு ஒரு உதாரணம். ஒரு சைக்கிள்ல டீ விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, சைக்கிள்ல டீ விற்கக்கூடிய, சைக்கிள்ல கடை கிடையாது, சைக்கிள்ல தள்ளிக்கிட்டு டீ விற்கிற ஒரு வியாபாரி. ஒரு குடும்பத்திலேருந்து அவருக்கு ஒரு சொத்து ஒன்று வருது, ஒரு 5 லட்சமோ எவ்வளோ ஒரு சொத்து வருது. இப்போ வரும்போது அவர் என்ன செய்யறாரு, இஸ்திகாரா செய்யறாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, ஒரு ஆட்டோ வாங்கி சொந்தமா தொழில் ஓட்டணுன்றது அவரோட ஆசை. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஆட்டோ வைக்கலாமா, ஆட்டோ வாங்கலாமா இல்ல டீ கடை வைக்கலாமான்னு ஒரு யோசனை அவருக்கு. இஸ்திகாராவுடைய அமல் செய்யறாரு. ராத்திரி துவா கேட்டுட்டு படுத்து தூங்குறாரு. கனவுல பார்த்தா ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி என்ன செய்யுது, கனவு வருது. அல்லாஹ் தஆலா கனவுலயே காட்டிட்டான் ஆட்டோ வாங்குறது ஹைர் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப இவர் மறுநாள் காலையில் அங்க இருக்கிற உலமாக்களை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்றார். எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, இது என்ன செய்யலான்னு எனக்கு தெரியல, நான் ஆட்டோ வாங்குறதுல தான் ஆசையா இருந்தேன், கடைசியில் ஆட்டோவை இப்படி ஆயிடுச்சுன்னு அல்லாஹ் தஆலா எனக்கு கனவுல காட்டிட்டான்னு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அந்த உலமா சொல்றாங்க, அந்த சமயம் ஹஜ்ஜுடைய ஒரு காலகட்டம் துவங்குவதற்கு முன்பு இது நடக்குது. நீங்க இந்த அமௌண்ட்டை நீங்க ஹஜ்ஜு செஞ்சிடலாமே, இந்த விஷயத்த நீங்க ஹஜ்ஜு செஞ்சிடலாமே, அல்லாஹ் ஒருபோதும் உங்க ஹாஜிகளை ஏழையாக்க மாட்டான். ஹதீஸ், அல்லாஹ் ஒருபோதும் ஹாஜிகளை ஏழையாக்க மாட்டான், இந்த காசை நீங்க அல்லாஹ்விடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமேன்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, வந்த காசுல தான் மனைவி அழைச்சிக்கிட்டு நேரம் என்ன பண்ணிடுறாரு, அந்த வருஷமே எழுதி போட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. இப்ப அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டா, ஹஜ்ஜு முடிச்சு வந்த பிறகு அவருடைய கடன் எல்லாம் அடைஞ்சு இன்னைக்கு அவர் சொந்தமா ஒரு டீ கடை வச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கார் என்பதுதான் வரலாறு. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு காலத்துல சைக்கிள்ல டீ தள்ளிட்டு போனவர் அந்த வந்த காசை நினைச்சிருந்தா ஒரு கடையிலேயோ ஒரு ஆட்டோ வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக கொடுத்தாரு. ஆனா அல்லாஹ் எப்படி மாத்திட்டான் அவர்களுடைய வாழ்க்கைய, ஒரு சொந்தமா ஒரு கடை வச்சு டீ வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மாத்திட்டான்னு சொன்னா, ஒருபோதும் ஹஜ்ஜு செய்வர்களுடைய அந்த பணத்தை அல்லாஹ் வீணடிக்க மாட்டார். ஹாஜிகள் ஒருபோதும் ஏழையாக மாட்டார்கள் என்பதுதான் ஹதீஸ். உங்களிடத்துல ஒரு நிலமோ நகையோ நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, எவ்வளவு சீக்கிரம் அதை ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு பண்ண முடியுமோ நீங்க செலவு பண்ணி நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருங்க. அதைத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான ஒரு புனிதமான ஒரு அமலாக வச்சிருக்கா. இது ஆசைப்படணும். முதல்ல ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு போகணும் நியத் உள்ளவங்க ஹஜ்ஜுக்கு போகணும், என்னாலையும் போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைக்கணும். ஏன் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகளாவிய எல்லா மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, ஹஜ்ஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா ஜீவராசிகளும் இன்க்ளூடிங் நம்மளும் சேர்த்து என்ன சொன்னோம், நாங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அல்லாஹும்ம ரப்பனா லப்பைக், நாங்க ஹஜ்ஜுக்கு வருவோம், நாங்கள் ஆஜராகுவோம்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அப்ப வாக்கு கொடுத்த நம்ம இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போலையான்னு கேட்டா, எங்க பாய் காசு இருக்கு, எப்படி பாய் போறதுன்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கைய வரக்கூடாது. எப்படியாவது நான் போயிடுவேன், எப்படியாவது அல்லாஹ் என்னைய போக செஞ்சிருவான்ற ஒரு மன உறுதியோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்குவார். எனவே இந்த வாழக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையிலே
வாழ்க்கையில் எவ்வளவு முறை ஹஜ்ஜு செய்ய முடியுமோ அத்தனை முறைகளும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இவ்வாண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக ரப்புல் ஆலமீன் கபூல் செய்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனி அடுத்தடுத்த ஹஜ்ஜுடைய அமல்களை குறித்து வரக்கூடிய வாரங்களில் பேசப்படும். இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து முன்கூட்டி வந்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.